பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க டாபிக் இலக்கணம் 6ஆம் வகுப்பு தமிழ்ல முதல் பருவத்துல இலக்கணம் குறித்து மட்டும் நம்ம பார்க்கணும். சரியா? சிலபஸ் மாத்திட்டாங்க. அதனால நம்ம அதுக்கு வந்து நம்ம படிக்கணும். இதுல மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக். சரியா? இதுல மொழி முதல் எழுத்துக்களை பார்க்க போறோம். மொழி முதல் எழுத்துக்கள்னா மொழினா என்னன்னா சொல்லுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? மொழி என்றால் சொல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த சொல்லு வரும்போது அதுக்கு முன்னாடி இடம்பெறக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே என்ன சொல்றாங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. சரியா? இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மொழி எது, பிற மொழி எது தெரியணும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லண்டன் நமக்கு தெரியும், டமாரும் தெரியும். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது நம்ம மொழியா அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா லண்டன் நம்ம வந்து பூசா படிக்கணும் தெரியாது. இப்போ நம்ம தமிழ் மொழியா நினைச்சிட்டு வரோம். இலக்கண முறைப்படி நம்ம படிக்கும்போது நமக்கு இது நம்ம மொழியா இல்லையான்னு கண்டுபிடித்து தான் இந்த டாபிக்கே நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இது இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்லி முடிச்சது நமக்கே தெரியும். நீங்க கவனிங்க, இப்ப மொழி முதல் எழுத்துக்குன்னா அந்த மொழியில அந்த வார்த்தையில சொல்ல வரக்கூடிய முதல் எழுத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மொழியா பிற மொழியான்னு கண்டுபிடிக்க போறோம். இதெல்லாம் வரும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு தெரியும், அதாவது உயிர் எழுத்துக்கள் தெரியும். உயிர் எழுத்துக்கள்னா இருந்து வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்து மொத்தம் 12. சரியா? இப்ப ஒவ்வொருத்துக்கும் சொல்லலாம். ஆவுக்கு அகரம் சொல்லலாம், பெரிய ஆவுக்கு ஆடுன்னு சொல்லலாம், சின்ன ஈக்கு இலைன்னு சொல்லலாம், பெரிய ஈக்கு ஈட்டி சொல்லலாம், ஊவுக்கு உடல் சொல்லலாம், பெரிய ஊவுக்கு ஊதல் சொல்லலாம், ஏவுக்கு என்ன சொல்லலாம் எருதுன்னு சொல்லலாம், பெரிய ஏவுக்கு ஏன்னு சொல்லலாம், ஐக்கு ஐந்து சொல்லலாம், ஓவுக்கு ஒருன்னு சொல்லலாம், ஒன்று சொல்லலாம், ஒருவன் சொல்லலாம், பெரிய ஓவுக்கு என்ன சொல்லலாம் ஓர் ஊரின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கடுத்து அவுக்கு அவ்வையா சொல்லலாம். இப்ப இதெல்லாம் முன்னாடி வருது. சரியா? அப்ப இது முன்னாடி வருதுன்னா அப்ப நம்ம மொழிதான். 12 எழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம மொழிதான். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிற இந்த மாதிரிதான் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். இந்த சும்மா எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஆடு. இப்ப முதல்ல என்ன வருது, வீடு எழுத்து வருது. இப்ப இல்லைன்னா அதுல முதல் எழுத்துனா வரும் இ. அப்ப வீடு எழுத்து இருக்கக்கூடிய எழுத்தா வருது. அவுக்கு என்ன வரும் ஔவையார். சரியா? இப்ப ஔவையார் இப்ப வரும்போது அப்ப உயிரத்துக்கு 12 பேர் அது முன்னாடி வந்துடும். ஒரு வார்த்தைக்கு சொல்ல முன்னாடி வந்துடும். அடுத்து வேற என்ன வரும் நம்ம பார்க்கணும். க ந த ச ப ம இந்த எழுத்து வருதுன்னு சொல்றாங்க. சரியா? ஆனா ஆக்சுவலா இது வரி ஒண்ணுன்னா கீழே இருக்குதான். நான் ஷார்ட்கட்டுக்காக மாற்றி எழுதியிருக்கேன். நமக்கு என்ன வயசு வரும் தெரியணும்னுக்காக நான் எழுதியிருக்கேன். இது என்ன இதுதான் எழுதுன்னா கந்த சாபம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டா இந்த எழுத்து முதல்ல வரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கந்த சாபம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஆக்சுவலா அது உண்மையான இதுனா க ச த ம ப இதுதான் வரிசைப்படி வரும். நமக்கு மறந்து போயிடுறதுக்காக ஷார்ட்கட்டுக்காக கந்த சாபம் நான் வச்சுட்டேன். அப்ப கந்தனை புள்ளிதான் எடுத்துடணும். சரியா? இந்த புள்ளிதான் வச்சுக்க கூடாது. நான் புள்ளி வச்சா மெய் எழுத்து, அதனால நீங்க சும்மா ஷார்ட்கட்டுக்காக கந்த சாபம் நான் சொல்றேன். அப்ப என்ன வரும், கந்த சாப்பிடணும் க வந்து ந வந்து த வந்து சா வந்து ப வந்து ம வந்து. சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பால் இருக்குது. பால் என்ன பம்பரம், அது பட்டம். அப்ப மொழிக்கு முன்னாடி வருது, அந்த வார்த்தைக்கு முன்னாடி வருது. வேற எதுவும்னா சொல்றாங்க. நான் எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்லலாம், நன்றினே சொல்லலாமா? நன்றினே விடுதா? அது வேற என்ன சொல்லலாம், நண்பன் சொல்லலாமா? இந்த மாதிரி நன்றே சொல்லலாமா? அப்ப இந்த மாதிரியான இந்த வரிசையில இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இதுல உதாரணத்துக்கு பாருங்க, கால வரிசையில கீ அப்படின்னு வந்து என்ன வரும், கீர்த்தி கீர்த்தனா வருதா? அப்ப இதுல இருக்க அனைத்து வரிசைகளுமே நான் மொழிக்கு முதலில் வரும். சரியா? அப்ப நமக்கு என்ன நாம வச்சுக்கலாம், உயிரெழுத்து 12 நாம வரும். உயிரெழுத்து 12 வரும். மெய்யெழுத்துக்கள்ல இந்த கந்த சாபம் சொன்ன இந்த எழுத்துக்களுமே வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த எழுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 மொத்தம் இதுல 6 எழுத்து வருதா? அது கீழே பாருங்க 1 2 3 4 இது 4 நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது கடைசியா சொல்றேன். இல்ல பாருங்க, இது என்ன எழுத்து ஞ. சரியா? இத என்னுடைய வசதிக்காக தான் எழுதிச்சுட்டேன். நான் என்ன சொல்றேன்னா கந்த சாபம் சொன்னா கந்தனுக்கு சாப்பிடுறாங்க யாரு, அங்க ஒரு ஐயருக்கு சாப்பிடுறாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு சாப்பிடுறாங்க, நானும் வராத யாரும் இங்கன்னா வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஐக்கு சாப்பிடுறாங்க ஞாபகம் வச்சுங்க.
கந்தனாரு முருகப்பெருமான். சரியா? அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானும் வராத யாரும் இங்க வராதீங்க, இங்கனும் வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கனும் வராதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை இன்னும் டீப்பா சொல்ற பாருங்க. கந்தனுக்கு சாபம் வர்றாங்க. எப்படி விடுறாங்க பார்த்தீங்கன்னா, எங்க உயிர் எடுக்காதீங்க ஐயர் சொல்றாரு. மந்திர சொல்ல தெரியலன்றதால எங்க உயிர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தனுக்கு சாபம் வர்றாங்க. என்னன்னு, நானும் வராத யாரும் இங்கனும் வராதீங்கன்னு சொல்றாங்க. சரியா? மொத்தம் எத்தனை எழுத்து வருதுன்னு பாத்துலாமா? இது ஒரு 12, இது ஒரு 6, இது ஒரு 4, மொத்தம் எத்தனை எழுத்து வருது? 22 எழுத்துக்கள் வருது. சரியா? 22 எழுத்துக்கள் வருது. இந்த எண்ணிக்கை தேவையா? தேவை. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றேன். சரியா? ஆனா நமக்கு எந்த எண்ணிக்கை தேவை? இந்த 2 எண்ணிக்கை மட்டும் தான் தேவை. நான் வச்சுக்க. இப்ப இதுல பாருங்க, இந்த ஞாபகத்துல இது ஒண்ணுதான் வருது. சரியா? இங்க அங்கன்னு வருது. இப்ப இந்த வார்த்தை பயன்படுத்தவே கிடையாது. இக்காலகட்டத்தில் பயன்படுத்தப்படாத வார்த்தை இது. இந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. அப்ப உங்களுக்கு கேட்பாங்க, மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களில் தற்போது பழக்கத்தில் இல்லாத ஒரு எழுத்து எது கேட்டா சொல்லுவேன், இதுதான் சொல்லுவீங்க. மீது எல்லா எழுத்துமே வரும். சரியா? இது பாத்தீங்கன்னா இது 4 வரிசையில பயன்படுத்துறாங்க. இந்த வருஷம் நான் கொடுக்கல. சரியா? தேவையில்லை, நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இதுல பாத்தீங்கன்னா 6 எழுத்துக்கள், இதோட வரிசையில 6 எழுத்துக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த பாக வரிசையில 7 வரிசைகள் பயன்படுத்துறாங்க. 7 வரிசைகள் பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. லண்டன் எழுதி வச்சுட்டேன், டமாரன் எழுதி வச்சுட்டேன். இப்ப இதுல ஏதாவது முதல் எழுத்துல ஏதாவது வருதா? நல்லா பாருங்க, வருதா? வரல. அப்ப இது நம்ம மொழியா கிடையாது. அதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்தது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து பார்த்தோம். சரியா? இப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது முன்னாடி வந்து தெரிஞ்சுன்னா எது வராத மீசை கண்டுபிடிச்சணும். சரியா? இப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடிய நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் 12 ஒருத்தர் சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த கந்த சாப்பிடும் ஞானம் வராது யாருக்கும் வராது மொத்தம் வராது எத்தனை எழுத்து? 10 எழுத்து. மொத்தம் 22 வந்துச்சா? இப்ப இந்த உயிர்மை எழுத்துக்கள்னா மெய் எழுத்துக்கள் 18 தான். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் 18 வராது. இப்ப உதாரணத்துக்கு கார்த்தி அப்படின்ற இக்கார்த்தி வருமா? வராது. வராது. சரி, அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி எழுத முடியுமா? எழுத முடியாது. சரியா? அடுத்தது வேற ஏதாவது எடுத்து பாருங்க. வேற எந்த மெய்யை எடுத்தாலும் வேற என்ன மொழியை சொல்லுங்க பார்ப்போம். இவ்வுன்னு வச்சுக்கலாமா? இவ்வுல ஏதாவது ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இட்ல ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. இருல ஏதாவது ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த மெய்யெழுத்து 18ல புள்ளியச்சு எழுத்துக்கள் எப்பவுமே வராது. மொழிக்கு முதலில் வரவே வராது. சரியா? மொழிக்கு முதலில் வரவே வராது. அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து எடுத்துங்க. ஆயுத எழுத்து முன்னாடி வராது. உதாரணத்துக்கு நம்ம பிரான்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு, வருமானம் பார்த்தீங்கன்னா வராது. இது ஒலிபெயர்ப்பு தான் என்ன பண்றாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இது ஒலிபெயர்ப்பு முறையில வருது. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம உயிர்மை எழுத்து பார்க்கும்போது ஞானம் வராது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொன்னல. அப்ப இந்த எழுத்துல சொன்னதை தவிர்த்து மீதி எந்த விஷயமே வராது. புரியுதா? இதுல இந்த எழுத்து வரும், நல்லா புரிஞ்சுக்கணும். மொழிக்கு முதலில் வரும் நம்ம சொல்லிட்டோம். ஆனா இதுல குறிப்பிட்ட வரிசைக்கு சொல்லிடணும். அந்த வரிசை தவிர்த்து இந்த எழுத்தோட வரிசையில எதுவுமே வராது. சரியா? அதுக்கு பாருங்க, இந்த வருஷம் பாருங்க காசுல அந்த மீதி 8 வார்த்தைகள் 8 எழுத்துன்னு சொன்னால, மீதி 18 மீதி 8 இருக்கு நம்மகிட்ட. இங்க பாருங்க, லண்டன் நான் வச்சுங்க, இந்த ஒரு சைலண்டா வச்சுங்க. லண்டன் இந்த வரைக்கும் நமக்கு தெரியும். இது ஏன்னா இது இணை எழுத்துக்கள் நமக்கு தெரியும். சரியா? அதாவது மயமொழியில வரக்கூடிய எழுத்துக்கள் இணை எழுத்து காட்டிலும் மயமொழியில படிச்சிருக்கோம்ல, அதுல ல ரெண்டுமே ஒன்னா வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? அப்ப இந்த மயமொழி எழுத்துக்களும் அது வரவே வராது. இந்த 8 எழுத்துக்களுமே நமக்கு வராது. அதோட உண்மையான வரிசை கீழே இருக்கிறாங்க. சரியா? இதோடைய உண்மையான வரிசை என்ன கீழே இருக்கிற நம்மளுடைய ஷார்ட் இருக்காங்க. லண்டன் அப்படின்னு எழுதிட்டேன். சரியா? இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. மொழிக்கு முதல் எது வரும், மொழிக்கு முதல் எது வராதுன்னு கிளியர் கட்டாக போயிடுச்சு. அப்ப நம்ம அது பாக்குறது பாத்தீங்கன்னா இது மொழிக்கு இருந்துட்டு வரக்கூடியது, இருந்துட்டு வராத எழுத்து நம்ம பார்த்து முடிச்சலாம். இதே வார்த்தை பார்த்தலாம்.
மொழி இறுதி எழுத்துக்கள் சரிங்களா? மொழி இறுதி எழுதுனா ஒரு வார்த்தைக்கு கடைசியா இதுதான் கடைசியா வரக்கூடிய இதுதான் பார்க்கணும். இப்ப எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வந்து மொழி இறுதியா வந்து நம்ம பார்க்கணும் சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடு வீர எழுத்து வந்து கடைசியா வராது சரியா? இறுதியில வராது. அந்த வீரத்துக்கு எப்படி வரும் பாத்தீங்கன்னா உயிரும் வெய்யும் சேர்ந்தானே வரும். இதாச்சும் வழக்கமா போடக்கூடிய உக்கி கூட்டல் க சரியா? இச்சு கூட்டல் ச இந்த மாதிரி வரும். ஆனா உயிரெழுத்து தனியா வராது அப்படின்னு சொல்றாங்க சரியா? உயிரெழுத்து அப்படி தனியா வந்தா எங்கிருந்து வரும் பாத்தீங்கன்னா அலக்கடையில இருந்து தான் வரும். இதுல வரும் அலக்கடையில தான் வரும் சரியா? அலக்கடையில மட்டும்தான் வரும். இந்த அலக்கடை நமக்கு தெரியும். கெடா கெடா படா அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுல மட்டும் தான் வரும். உப்பு உப்புன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க பாத்தீங்களா? சுத்தமா அதாவது ஒளிகள் அதாவது எழுத்துல மீண்டு ஒழிக்கும் போது என்ன அதுதான் அலக்கடை சொல்லுவோம். இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகளை எழுத்துக்களை வரும். ஆனா இதுல வராது. சாதாரணமா வரவே வராது. மொழி இதுல வராது சரியா? இப்ப இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா வந்துடும். வந்தா இப்ப வந்து வரவே வராது. அலப்படை தவிர வராது. இப்ப இந்த கா வச்சு எழுது பாருங்க வருக. இந்த சா வச்சு எழுது பாருங்க வருஷ வருஷ நாடு. அப்ப உயிரெழுத்து வரவே வராது இறுதியில சரியா? அப்படி வருதுன்னா அலப்படையில் தான் வரும். உயிரெழுத்து எப்படி வரும் பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் இணைந்தா வரும். இப்ப பாருங்க எந்த இட்டு கூட்டலா த கா இட்டு கூட்டலா கா அப்ப முருகா. அப்ப உயிரெழுத்து சேர்ந்துதான் உயிர் மெய் சேர்ந்தா வரும். தனித்து வராது நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டோம். அதுக்கடுத்து பாருங்க நம்ம இந்த எழுதுன்னு பாருங்க எந்த எழுத்துலாம் வராதுன்னு பாக்கலாம். இதுல பாருங்க இது வந்து என்னன்னா இடையில என்ன எழுது கடை சொல்லுங்க இடையினம். ஞமனம் நம்ம சொல்லுவோம் மெல்லினம். மெல்லினத்துல எத்தனை எழுத்து வருதுன்னு பாருங்க. மொத்தமா வல்லினம் மெல்லினம் மெல்லினம் எல்லாத்துக்கும் 6 எழுத்து மொத்தம் 18. இதுல இடையினம் பாத்தீங்கன்னா இது 6மே வந்துச்சு சரியா? இதுல இந்த மெல்லினத்தை பாருங்க 1 2 3 4 5 ஒரு எழுத்து வரல சரியா? இப்போ ஒரு எழுத்து நம்ம விட்டுலாம். இப்ப இருக்கிறதுல மொத்தமா எத்தனை எழுத்து வந்து நமக்கு 11 எழுத்து வந்துருக்கு. எத்தனை எழுத்து இருக்கு? 11 எழுத்து வந்துருக்கு. இதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் சரியா? இங்க பாருங்க இஞ்சி முறிஞ்சு அப்படின்றது வருது. இஞ்சி வந்துச்சா? அடுத்தது மண்ணு இன்னும் வந்துச்சா? அடுத்தது நண்பன் இந்த இன்னும் 2 விஷயம் வந்துச்சா? ஊஞ்சல். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வரும். இந்த இந்த எழுத்து வரிசைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க வரும். மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வராது சரியா? இப்ப இந்த எழுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோமா? நமக்கு நல்லா தெரியும் இறல வராதுன்னது இடையினம். அப்ப இந்த எழுத்து நம்ம 6 எழுத்து என்ன பண்ணுவோம். அப்ப இறல வரல இந்த இடையின எழுத்து கடைசியா வராது. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இறல வரல இந்த இடையின எழுத்து எழுத்து மேல புள்ளி வச்சு வேலை முடிச்சு. அடுத்து பாருங்க இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நஞ்சின் மண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நஞ்சின் மண் நஞ்சின் மண் ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸியா இது ஞாபகம் வந்துடும் சரியா? மறுபடியும் பார்த்துக்கலாம். உயிரெழுத்து எப்பவுமே அது கடைசியா வராது. உயிர் மெய் எழுத்ததான் வரும். மெய் எழுத்து அடுத்தது இந்த இடையின எழுத்துக்கள் கண்டிப்பா வரும் சரியா? அடுத்தது இந்த மெல்லின எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து தவிர இந்த நஞ்சன் மண் தான் வரும் சரிங்களா? இப்ப ஈஸியா புரிஞ்சா? இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். மொழி இறுதியாக எழுத்துக்கள். மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னா இறுதியா வராத எழுத்துக்கள் நம்ம பார்க்கணும் சரியா? இறுதியா இதெல்லாம் வராது சரியா? ஏற்கனவே நம்ம பார்த்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு உயிர் எழுத்துக்கள் வராது. இப்ப வருக அப்படின்னா இல்ல மறந்துருது. ஆனா மறந்துருந்தாலும் அது டைரக்டா வராது சரியா? ஒண்ணு விட்டுலாமா? அடுத்தது ஆயுதம். ஆயுதத்தை எப்படியுமே நம்ம எழுத முடியாது. உதாரணத்துக்கு எக்கு அப்படின்னு நான் எழுதுறேன்னா எக்கு அக்கு கட்ஸு கட்டி இது முட்டி இது எல்லாத்தையும் எழுதலாம். ஆனா என்ன ஆகுது கடைசியா வராது. ஆயுதம் எப்பவுமே எங்க வரும்? இடையில மட்டும்தான் வரும் சரியா? பார்த்து பாருங்க கசர தப்பற அப்படின்னு ஞாபகம். கசர தப்பற அப்படின்னு ஞாபகம். இந்த புள்ளியை வரைய வச்சிருங்க மேல வள்ளிகளுக்கு மேல புள்ளி வச்சிருங்க. கசர தப்பற எழுதி புள்ளி வச்சுட்டா இந்த எழுத்து எங்கேயுமே வராது சரியா? இப்ப உதாரணத்துக்கு நாம எழுதலாம். இப்ப பாருங்க சுஜித் புக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க சுஜித்.
இது நம்ம மொழியா பார்த்தா நம்ம மொழி கிடையாது. இது பிற மொழி சொல்லு, நம்ம மொழியில என்ன பண்றோம், மொழிபெயர்த்து நம்ம சொல்றோம். இப்போ இன்னொரு பெயர் பாருங்க, கார்த்திக். கார்த்திக் வருமா? வராது. இது நம்ம மொழி கிடையாது. புனித்து, அது நம்ம மொழி கிடையாது. இந்த மாதிரி சுஜித்து, இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே நம்ம மொழியில வராது. சரியா? அடுத்து பாருங்க, இந்த அப்படின்ற உயிர்மை எழுத்து வரவே வராது. இந்த வார்த்தை வரவே வராது. அதுக்கடுத்தது இந்த ஏ வரிசையில எவன், எருது, எருமை, எங்கே, எப்படி, என்ன அப்படி எல்லாத்தையும் வரும். ஆனா இந்த ஏவை தவிர இந்த கே இருந்து இந்த மே வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு எழுத்துமே வராதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஏ வரிசைனா கொக்கு வரும், ஆனா இதுல வராது. இதுல கெக்கு வருமா? வராது. சரியா? எந்த எழுத்து போனாலும் வரவே வராது. இதுல நமக்கு கொஞ்சம் கஷ்டமான எழுதுனா இந்த ஏ வரிசை மட்டும்தான். மீதி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது முன்னாடியே வருது பார்த்துட்டோம். இது எதுவுமே வரல நம்ம பார்த்துட்டோம். சரியா? கஷ்டம் தவிர வரல. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, மொழிக்கு இறுதி எழுத்து பார்த்தோம். இந்த கஷ்டம் தவிர வரல. அது என்ன வச்சு வெளியில வந்துச்சு, இடையில வந்துச்சு. ஆனா என்ன வழியில வரவே இல்லை. அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஏ வரிசை முடிச்சுட்டா ஓ வரிசையில ஒரே ஒரு எழுத்து தான் வருது. இந்த நோ அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா துன்பம் என்னும் பொருள் வருகிறது. சரிங்களா? இதை தவிர எந்த ஒரு எழுத்துமே இறுதியா வராது. சரியா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா மொழி இறுதி வர சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கு பார்க்கிறோம். சரியா? நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிக்க போறோம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கு நம்ம பார்க்கிறோம். இப்ப சொல்லின் இறுதி அதை இடையில் வரக்கூடிய எழுத்துக்கு நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எழுதி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றாங்க, மெய் எழுத்துக்கு 18மே வருன்றாங்க. மெய் எழுத்துக்கு என்ன சொல்றாங்க, 18மே வருன்றாங்க. உதாரணத்துக்கு நான் எழுதுன பாத்தீங்க, வந்தான். இதுல இது மெய் எழுத்து. சரியா? அப்ப இதுவும் மெய் எழுத்து. இது கடைசியா வருது. இது என்ன இடையில வருது. சரியா? எதுவாக கொடுப்பான். எழுந்தான், கத்தினான், குத்தினான் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் வரும்ன்றாங்க. இப்ப இந்த தாதான் இடையில வருது. இது உயிர்மை எழுத்து. எப்படி? இட்டு கூட்டல் ஆ. அப்ப வெளியே எழுத்து சென்றாங்க உயிர்மை எழுத்து. அப்ப உயிர்மை எழுத்துக்கு வரும். ஓகேவா? ஓடினான், ஆடினான், பாடினான், குதித்தான், எகிரினான் எல்லாமே வரும். அப்ப உயிர்மை எழுத்துக்கு இடையில வரும். அதுக்கடுத்து ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா இடையில மட்டும் தான் வரும். நம்ம என்ன சொன்னோம், எஃகு, கட்ஸ் அப்படியே ஏதாவது எடுத்து போடலாம். சரிங்களா? அப்படி கேட்டா முட்டியுது அப்படின்ற வார்த்தையில நம்ம போடலாம். சரிங்களா? முட்டியுது, கட்டிடுது அப்படின்னு போடலாம். அதுக்கடுத்தது உயிர் எழுத்துக்கள் அளப்படையில் மட்டுமே வரும். சரியா? உயிர் எழுத்துக்கள் சொல்றாங்க அளப்படையில் மட்டுமே வரும்ன்றாங்க. எப்படின்னு பாருங்க, படார், அப்படி கெடார். சரியா? இந்த மாதிரி அளப்படியில வரும்ன்றாங்க. அதாவது உயிருக்கு நேரா வந்து இல்ல. இதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உயிரெழுத்துக்கு என்ன பண்ணுன்னா உயிரெழுத்துக்கு வந்து அளப்படியில டைரக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 6வது பாடத்துல 6வது புத்தகத்துல முதல் பருவத்துல தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்க்கணும். வகையும் தொகையும் பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி, அதாவது இந்த உலகத்துல நிறைய மொழிகள் இருக்கு. மனுஷனுடைய ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு என்ன சொல்லுவோம், நம்ம மொழி கண்டுபிடிச்சுதான் இருக்கிற கண்டுபிடிப்புல முதல்ல ரொம்ப அரிதான கண்டுபிடிப்பு சொல்றாங்க. ஏன்னா இந்த காத்தையே நம்ம வந்து கம்யூனிகேஷன் பயன்படுத்த, அதாவது தகவல் தொடர்பு என்ன பண்றோம், பயன்படுத்தணும். ஒரு மொழி உருவாக்குறோம், அதை வச்சு பேசணும். நம்மளுடைய கருத்துல என்ன பண்றோம், பரிமாறுறோம். எனக்கு தெரிஞ்ச மொழி உங்களுக்கு தெரியல, நான் பேச உங்களுக்கு புரியலன்னா நம்மளால எந்த ஒரு வேலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப அந்த மொழிதான் ஒரு முக்கியமா இருக்கு. ஏதோ ஒரு மொழி அவங்களுக்கு கூட என்ன பண்றாங்க, தகவலை பரிமாறிக்கிறாங்க. அப்ப இந்த மொழியானது எவ்வளவு முக்கியத்துவம் ஆனது நமக்கு தெரியும். சரியா? இந்த மொழியில்தான் மனித நாகரிகமே வந்திருக்காது. நம்ம ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் டெவலப் ஆகுது, இன்னும் மேம்படுது. சரிங்களா? அதுக்காக அப்ப நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மொழி எவ்வளவு சிறப்பானது, இந்த மனுஷனுக்கு கண்டுபிடிப்புக்கு எவ்வளவு இன்றியமையாதுன்னு நீங்க பாருங்க. அதான் என்ன சொல்றாங்க, மொழி வந்து மிக உயர்ந்த கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. அதுபடி பார்க்கும்போது ஒவ்வொரு மொழியுமே அதுக்கான ஒரு இலக்கண வரமுறைக்கு கொண்டு இருக்கு. சரிங்களா?
நம்ம சாப்பாடு செய்யறோம் அப்படின்னா அந்த குழம்பு வைக்கிறோம்னா அதுக்கான பொருள் கரெக்டா அதோட போனதான் அது குழம்பா மாறும். அப்படின்னா அதுக்கு அந்த குழம்பா இருக்காது. சரி, வேற ஏதோ இருக்கும். அப்படின்ற பட்சம் தான் இந்த மொழியை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதிமுறையின்படி நம்ம இந்த வார்த்தைகளை எழுத்துக்களை பயன்படுத்தும் போது அது சிறப்புடையதா இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்த எளிதா இருக்கிறது. அதை மீறி நம்ம பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதுக்குதான் இந்த இலக்கணம். இந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய மொழியை தவறா எழுத தேவையில்லை, பெரிய என்ன பண்ண தேவை, படிக்கவும் முடிய தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், எளிதா தவிர்த்துடலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிக்கு இலக்கணம் பாருங்க, ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் உண்டு. அது மாதிரி தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா இலக்கணம் இருக்கு. நமக்கு 5 வகையான இலக்கணம் இருக்கு நம்ம மொழியில. எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. சரிங்களா? இந்த 5 வகையான இலக்கணம் இருக்கு நம்ம மொழியில. அதுக்கு அடுத்து பாருங்க, எழுத்துனா ஆரம்ப காலகட்டத்துல மனுஷன் ஒரு நாடோடியா இல்ல ஒரு தற்கால மொழியா இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருப்பானா சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இருப்பான். ஒரு ஏதோ ஒரு பழமா ஆரம்பிச்சிருப்பான். உதாரணத்துக்கு ஒரு மாடை சாப்பிட்டுருப்பான், இல்ல ஒரு புளியை சாப்பிட்டுருப்பான், இதே ஒரு குதிரை சாப்பிட்டுருப்பான். அதை என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா அதோட உருவத்தை என்ன பண்ணிருப்பான், சும்மா இன்னும் வரைஞ்சி காமிச்சிருப்பான். சரியா? அதை பார்த்து என்ன பண்ணிருப்பான், குஷியா கட்டியிருப்பான். அப்ப இதை வாங்கிட்டு ஒரு விலங்கான புளியை வந்து அவன் அடிச்சு சாப்பிடலாம். அதை பார்த்து அவன் பயப்படுவான். பயப்படும் போது ஒரு புளியை பத்தி என்ன பண்ணுவான், ஒரு புளியை வந்து வரைவான். புளியை வரைஞ்சிட்டு அப்படியே அதுக்கு பயப்படுற மாதிரி அதுக்கான ஒரு சத்தத்தை எழுப்பியிருப்பான். சரியா? இப்படிதான் வந்துட்டு அது மொழியே உருவாச்சு. அப்ப இந்த புளியை பார்த்தானா பயந்துட்டு நடுங்கிட்டு அதை வரைஞ்சிட்டு பயந்துட்டு நடுங்கிருப்பான். அதுக்கான ஒரு சத்தத்தை கொடுத்துருப்பான். அவனுக்கான ஒரு இறை கிடைக்கும் என்ன பண்ணிருப்பான், அதை வரைஞ்சி அதை வந்து குஷியா சந்தோஷமா பேசியிருப்பான். அவன் நம்ம கற்றுப்போது அதே வகையான சைகை என்ன ஆகுது, காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் பெற்று இந்த உருவமானது ஒரு எழுத்து பெற்று என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மொழியா மாறிடும். சரியா? இப்படிதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான எழுத்தான் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் சொல்றாங்க எழுத்து. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், அவன் ஒரு பணத்தை வளர்த்திருப்பான், அதுக்காக வரி வடிவம். அந்த இறையை பத்தி அவன் சந்தோஷமா புதிச்சானா அதுதான் ஒளி வடிவம். சரியா? இப்ப என்ன சொல்லலாம், ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவது. முடிஞ்சா? அடுத்து பாருங்க, உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து அப்படின்னு தோணுது பாருங்க, காற்று தான் வந்து முதன்மையா இருக்குது. காற்று வெளிப்படும் போதுதான் அது நல்லா காமிச்சிடும். காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்கிறது. சரியா? இதுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு, மாயை திறக்கிறது, மாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், இன்னொன்னு விரித்தல். சரியா? அப்ப இந்த 3 டைப் தானே அது இந்த எழுத்து உயிரெழுத்து உருவாகுது. சரியா? இந்த உயிரெழுத்து நம்ம பார்க்கணும். ஆறு அவ்வடிக்கு எத்தனை எழுத்து இருக்கு, மொத்தம் 12 எழுத்து இருக்கு. சரியா? இதுல குறி பாத்தீங்கன்னா 5, நெருங்கி எவ்வளவு 7, மொத்தமா சேர்த்தா 12. சரியா? அதுக்கு எடுத்து பாருங்க, இதற்கான மாத்திரை எழுத நம்ம பார்க்கணும். மாத்திரை எழுதுன்னு பாத்தீங்கன்னா கை சொலுக்கும் நேரம், அதாவது கை சொலுக்கும் நேரம், அல்லது கண் சிமிட்டும் நேரம், அல்லது கண் இமைக்கும் நேரம். சரியா? அதுதான் அந்த மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இது மாத்திரைன்னா அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற அளவுதான், கால அளவுதான். மாத்திரை என்ன, மாத்திரை என்பது அந்த எழுத்துக்களை மாத்திரை வந்து அந்த எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு. கந்தன், க, ஆ, ஏ, ஓ, இதோ ஒரு எழுத்து சொல்லும்போது அதுல கால அளவு எழுத்துது இல்ல, அதுதான் சொல்றோம் மாத்திரை சொல்றோம். அப்ப உயிரெழுத்து, அதாவது குறிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, குறிலுக்காக ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 2 மாத்திரையானது. இப்ப சிம்பிளா சொல்ற பாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப 2 மாதிரி சவுண்ட் கூட்டுறாங்க. அப்ப 2 மாத்திரை. நீங்க நோட் கேட்கறாங்க, மெய்யத்துக்கு சார், மெய்யத்துக்கு 1/2 மாத்திரை, ஆயிரத்துக்கு அதுக்கும் 1/2. சரியா? மாத்திரை இப்ப முடிச்சிடும். இப்ப நம்ம உயிர்மெய் எழுதி பார்த்தோம். இப்ப உயிர்மெய் எழுதுன்னு பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தாங்க, அது உயிரும் மெய்யும் சேர்ந்தா அதான் சொல்றோம் உயிர்மெய் எழுதி சொல்றோம். சரியா? இப்ப இட்டு கூட்டல் சரியா? இதான் உயிர்மெய் எழுத்து. இப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்து பெறக்கூடிய எழுத்து எல்லாமே உயிர்மெய் எழுத்து. இந்த எழுத்து தான் அந்த பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது. சரியா? இந்த உயிரெழுத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்தாங்கன்னா அது
உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? இதெல்லாம் சேர்ந்ததான் நமக்கு நம்ம மொத்தமா வரக்கூடிய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 247. சரியா? மொத்தமா வரக்கூடிய எழுத்துல எண்ணிக்கை இந்த 1000 வந்து அதுல சேராது, தனிநிலை சொல்லுவாங்க. சரியா? 1000 என்ன சொல்லுவாங்க? தனிநிலை அல்லது உப்பார் அகேனம் இந்த மாதிரியான தனி எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு எழுத்து நமக்கு. சரியா? 1000 எழுத்து. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டேன். இப்ப நம்ம மெய்யெழுத்து பத்தி சொல்லணும். மெய்யெழுத்து பாத்தீங்கன்னா இது பேர்ல இருக்கு. இந்த மெய்யெழுத்து தோன்றது காரணம் பாத்தீங்கன்னா உடம்பு தான். சரியா? உடலை அடிப்படையாக கொண்டு தோன்றக்கூடிய எழுத்துனாது மெய்யெழுத்து. நீங்க சொல்லி பாருங்க, ஏதாவது எழுத்து சொல்லி பாருங்க, நம்ம பாடி வைப்ரேஷன் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு அதுக்கான இயக்கத்தை இருந்தாதான் இந்த எழுத்து தோன்றும். நீங்க மத்த எழுத்து சொல்லி பாருங்க, வராது. அவ்வளவுதான். சொல்லி போயிடுச்சு. ஆனா இப்பதான் ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியும். சரியா? இது 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வல்லினம், இன்னொன்னு மெல்லினம், இன்னொன்னு இடையினம். 3ஆ பிரிக்கிறாங்க. சரியா? இப்ப கசல தப்புற எமனம் நம்ம எரல வயல்ல இது பாருங்க, இது வந்து வன்மையா ஒழிக்கிறது. அதெல்லாம் சொல்றாங்க வல்லின எடுத்து சொல்றாங்க. இது எங்க பிறக்கிறது? மாதத்துக்கு பிறக்கிறது. இந்த மற்ற கிளாஸ் பாத்தீங்கன்னா இதுல மாதத்துக்குள்ள இல்ல இருக்காது. அந்த கிளாஸ் நம்ம முன்னாடி சொல்லிடுறோம். இந்த மெல்லின எழுத்து பிறகு பாத்தீங்கன்னா மூக்கை அடிப்படையா கொண்டு பிறக்கிறது. இது பாத்தீங்கன்னா மென்மையான ஓசை உடையது. சரியா? இடையில எழுத்து பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் இடைப்பட்டது. சரியா? இரண்டுக்கும் இடைப்பட்டதா இருந்தால்தான் இதை இடைன்னு சொல்றாங்க. இரண்டாம் வயல்ல. சரியா? இப்ப நம்ம அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நிறுத்திப்போம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய சமைச்சு போலாம். முதல் பருவத்துல இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் முதல் தலைப்பு பார்க்க போறோம். முதலெழுத்தும் சார்பு எழுத்தும். சரிங்களா? முதலெழுத்தும் சார்பு எழுத்துனா என்ன பாருங்க. நம்ம வந்து இந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டோம். எழுத்துக்கள் எப்படி உருவாயிருக்கோம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து. சரியா? முதல் எழுத்து, சார்பு எழுத்து, இந்த 2 வகைப்படும் சொல்லிட்டோம். இப்ப நான் அதை ஆச்சரியல எழுத்துன்னு சொல்லி இந்த முதல் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்தும் சேர்ந்தா அதெல்லாம் சொல்லுவாங்க முதல் எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா இது உயிர்மெய் எழுத்து சொல்றோம். இந்த எழுத்து தானே அது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம் இத முதல் எழுத்துக்கள் சொல்றோம். அப்ப முதல் எழுத்துக்கு எத்தனை? மொத்தம் 30. இது 12, இது ஒரு 18, மொத்தம் வந்து 30. இந்த எழுத்துக்கள் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது. அதனால என்ன சொல்றோம்? முதல் எழுத்துக்கள் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இப்ப முதல் எழுத்து ஆச்சு. அடுத்தது சார்பு எழுத்து. சார்பு எழுத்து பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் இணைந்து தோன்றக்கூடிய அனைத்து எழுத்துக்கள் எல்லாமே, அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய, அதாவது வரக்கூடிய எழுத்துக்கள் தோன்றக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள் சொல்றோம். சரிங்களா? சார்பு எழுத்துக்கள் சொல்றோம். சார்பு எழுத்து பாருங்க மொத்தம் 10 வகைப்படும். ஒண்ணு உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை, சிற்றியலுகரம், ஒற்றியலுகரம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த மாதிரி மொத்தம் 10 வகைப்படும். சரிங்களா? இது 10 வகைப்படும். இந்த 10 வகை நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த உயிர்மை நமக்கு தெரியும். இதுல இந்த உயிர்மையில ஒரு சின்ன டாபிக் இருக்கு. இதுல உயிரும் மெய்யும் சேர்ந்தா, நான் சொன்னேன் உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மெய்யும் நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல உயிர்மை குறில் இருக்கு, உயிர்மை நெடில் இருக்கு. அதே நிக்கு கூட்டல்ல இது க, இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னா இது வந்து உயிர்மை குறில், இது உயிர்மை நெடில். சரிங்களா? இப்ப இந்த எழுத்துக்களை ஒழிக்கும் போது என்ன சவுண்ட் வந்து நம்ம பாடுறோம். சரிங்களா? இந்த உயிர்மை எழுத்துக்களை ஒழிக்கும் போது என்ன வரும்னா இக்கு கூட்டல் ஆ. இதை ஒழிக்கும் போது பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தா இருக்கும். இதோடைய ஒழிப்பு, அதாவது ஒழிக்கக்கூடிய சவுண்ட் பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தா இருக்கும். அதோடைய வரி வடிவம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரி வடிவம் இக்கு ஆவை கூட்டினா என்ன வரும் பாத்தீங்கன்னா க. அப்ப இந்த கா எப்படின்னா மெய்யேத்துடைய வடிவம் தான் க. அப்ப மெய்யேத்துடைய வடிவம் தான் இந்த கா. அதாவது இதோடைய வடிவம் வந்து மெய்யெழுத்து வடிவம். ஒலிக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து. ஒலிக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா
உயிர்மெய் எழுத்து தான் ஒத்து இருக்கும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்தை அதாவது உயிரெழுத்துக்கு ஒத்தி இருக்கும். அதாவது இதோடைய கால அளவு உயிரெழுத்துக்கு ஒத்தி இருக்கும். சரிங்களா? இப்போ உயிர்மெய் எழுத்து என்ன சொல்லிட்டேன், உயிர்மெய் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்து இதுல 2 வகைப்படும். ஒண்ணு உயிர்மெய் குறிட்டு உயிர்மெய் நெறி. இது ஒழிக்கக்கூடிய கால அளவு சொல்லிட்டேன். உயிரெழுத்துடைய கால அளவு தான் வரும். இதோடைய வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து ஒத்தி இருக்கும். இதோடைய வரி ஒலிப்பு ஒலி அதாவது ஒலி பாத்தீங்கன்னா ஒலிக்கும் வடிவம் பாத்தீங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக தான் இருக்கும். சரிங்களா? இது முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா பார்க்க வைத்து ஆயுதம். ஆயுதம் பாத்தீங்கன்னா இது 3 புள்ளிகள் வச்சு வரும். சரிங்களா? இது ஒரு கேடை மாதிரி இருக்கு. இதனால என்ன சொல்றாங்க, இது அகையணும்னு சொல்லுவாங்க. 3 புள்ளிகள் இருந்தா 3 புள்ளி, 30 புள்ளி, தனிநிலை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டுள்ளது. சரிங்களா? இது தனித்து இயங்காது. சரிங்களா? இதை எக்காரணத்து மூலம் நம்ம தனியா பயன்படுத்த முடியாது. இது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு தனிக்குறியில ஒரு வல்லினமையை அர்த்தம் வரும். ஒரு தனிக்குறில் இடையில வந்து ஒரு இடையில மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லின உயிர்மை அடுத்துதான் வரும். அதாவது வல்லின உயிர்மைக்கு வரும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தனிக்குறி, இதுக்கு இடையில தான் இந்த எழுத்து வரும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்.